நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதன் உணவின்றி கூட இந்த குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்து விடலாம் சார். நீரின்றி கூட குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்து விடலாம். காற்று இன்றி கூட குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்து விடலாம் சார். ஆனால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இந்த உலகில் வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார். சார், அதே மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நீங்கள் பிறக்கும் போதே செல்வ சீமானாக பிறந்திருப்பார்கள். ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று அவன் ஜாதக கட்டத்தில் அந்த கிரகங்கள் திட்டமிட்டு இருக்கும் சார். அதில் வைரம் போல் ஜொலிக்கும். இவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி இவர்கள் வாழ்க்கை வைரம் போல் ஜொலிக்கும் சார். ஒரு மனிதன் தொழில் செய்து முன்னேற வேண்டும் அல்லது வேலைக்கு சென்று முன்னேற வேண்டும். இதில் இரண்டில் ஒன்று தான் சார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படியாவது பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும். மேடும் பள்ளமும் நிறைந்தது தான் சார் இந்த வாழ்க்கை. ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒன்று, ஒரு மனிதன் தொழில் செய்து முன்னேற வேண்டும் அல்லது வேலைக்கு சேர்ந்து முன்னேற வேண்டும் அப்படி என்பது தான் எழுதப்பட்ட விதி இல்லையா சார்? நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பாங்க. அந்த முன்னேற்றத்தை கொண்டு இவர்கள் பேரப்பிள்ளைகள், இவருடைய பேரப்பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இவர்கள் சந்ததி நல்லா இருக்கணும்ட்டு நிறைய பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க சார். ஆனால் இவர்கள் காலத்திற்கு பிறகு வந்த அந்த பேரப்பிள்ளைகள், இவர்களுடைய சந்ததிகள் அந்த சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக சுத்தமாக சத்தமே இல்லாமல் சர்வ நாசம் செய்துவிட்டு கடைசியில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கலாம் நான் பார்த்துருக்கேன் சார். இவர்கள் இந்த வீட்டில் பிறந்து மொத்தத்தையும் சுத்தமாக இவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களையும் பணத்தையும் காலி செய்து பிச்சை எடுக்க வேண்டும் என எழுதப்பட்ட விதிப்படி அவர்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் சார். இவர்கள் எல்லாம் எந்த கோவிலுக்கு சென்று உருண்டாலும் புரண்டாலும் நடப்பது நடந்தே தீரும். இது உங்கள் ஜாதக கட்டத்திலேயே இருக்கும் சார். இவர்கள் போடும் திட்டங்கள் எதுவும் செயல்படாது. இவர்கள் போடும் திட்டங்கள் எதுவும் அங்கு பேசாது. ஜாதக கட்டம் தான் சார் பேசணும். இவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன விதி பயன் இருக்கிறதோ அதுதான் பேசும் சார். லட்சம் லட்சமாக கோடி கோடியாக இருந்தாலும் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதியில் இருக்கு சார். உங்கள் விதிப்பயன் என்னவோ அதனை அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. யார் தொழில் செய்யணும், யார் தொழில் செய்யவே கூடாதுன்னு இந்த பிரபஞ்சம் உங்கள் ஜாதக கட்டத்தில் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படை என்ன, உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன திட்டங்கள் செயல்பட போகிறது என்பது உங்கள் ஜாதக கட்டத்தில் தான் சார் இருக்குது. உங்கள் ஜாதகத்திலே பார்க்கும் பொழுது முதலில் எல்லாம் கொடுத்து பிற்காலத்தில் மொத்தமும் காலி பண்ணிவிட்டு சர்வ நாசமாக வேண்டும் என்பது எழுதப்பட்டதை மாற்றவே முடியாது. யார் தொழில் செய்ய வேண்டும், யார் வேலைக்கு போக வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி. அந்த விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் சார். ஒருத்தர் தொழில் செய்ய வேண்டும் என்றால் தொழில் ஸ்தானம் தான் சார் 10ஆம் இடம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானாதிபதி நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும். லக்னத்திற்கு 2ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும் சார். லக்னத்திற்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் நல்ல நிலையில் இருக்கணும். அந்த 10ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலும் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார். இது மட்டும் இருந்தால் போதுமா? லக்னம் நன்றாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் சார். லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம் சார். 2ஆம் வீட்டு கெட்டு போயிருந்தால் தயவு செய்து தொழிலே பண்ணக்கூடாது. 3ஆம் வீடு பார்க்கணும். 3ஆம் வீடு 3ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள் சார். 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கா? ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இந்த ஸ்தானங்கள்லாம் நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் சார். 10ஆம் வீட்டிற்கு தொழில் ஸ்தானம், 10ஆம் வீடு தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானம், நான் லக்னத்திற்கு சொல்லவில்லை, 10ஆம் வீடு கர்மஸ்தானமாக வரும் லக்னத்திற்கு. அந்த 10ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடாக வரும் சார். அந்த 9ஆம் வீடு அதாவது லக்னத்திற்கு 6ஆம் வீடு தான்
10ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானமாக வரும். அந்த லக்னத்திற்கு 6ஆம் வீடு நல்ல நிலையில், அப்பழுக்கற்ற நிலையில், அழகாக சிறப்பாக இருந்துவிட்டால் போதும் சார். இவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் சார். இதற்கடுத்து 3ஆம் இடம் நன்றாக இருக்கணும் சார். 3ஆம் இடம் தானே முயற்சி ஸ்தானம், தொடர் முயற்சி, விடாமுயற்சி. அந்த தொடர் முயற்சி மூலமாக, விடாமுயற்சி மூலமாக எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி இருக்கு இல்லையா? அப்போ லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும், 2ஆம் வீடு நன்றாக இருக்க வேண்டும், 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் நன்றாக இருக்கணும். அதாவது லக்னத்திற்கு 6ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும் சார். 6ஆம் இடத்தை குரு பார்க்கவே கூடாது. அப்படி குரு பார்த்தால் கண்டிப்பாக இவர்களெல்லாம் தொழில் செய்யக்கூடாது சார். 6ஆம் இடத்தினுடைய கடனை தான் வளர்க்கும் சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் வைங்க. மேஷ லக்னத்திற்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கும்பராசியாக வரும். கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான். அதற்கடுத்து அந்த 11ஆம் வீடு பாதகஸ்தானம் இல்லையா? அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், சனி பகவானே வருவார். 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் அவர், லாபஸ்தானமும் அவர் தான். அப்போ சர லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் பிளஸ் 2ஆம் வீட்டிற்கு மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், அதாவது மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 2ஆம் வீட்டதிபதியுடன் சேர்ந்து இருக்கவே கூடாது. இந்த சந்திரன் கடகராசினுடைய அதிபதி வர்றார் இல்லையா? அப்போ மேஷ ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானம், பணபர ஸ்தானத்திற்கு மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசினுடைய அதிபதி சந்திரன் எந்த விதத்திலையும் சனியுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அது மட்டுமல்ல, செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதக கட்டத்தில் மேஷ லக்னத்திற்கு நான் சொல்லப்படக்கூடிய இந்த விதத்தில் சனி சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக எந்த நாளும் இவர்கள் தொழில் பக்கம் போகக்கூடாது. எந்த காலத்திற்கும் தொழில் முன்னேற்றம் என்பது இருக்காது சார் இவர்களுக்கெல்லாம். ஆனால் தான் தொழில் சாணம் நல்ல நிலையில் இருக்கிறதா அப்படின்றத கரெக்டாக கவனிக்கணும் சார். கவனிக்க தவறினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும் சார். எனவே தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 5ஆம் பாவம் எப்படி இருக்கு, 10ஆம் இடத்திற்கு 9ஆம் பாவம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கார், 2ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்னத்துக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் சார். லக்னத்துக்கு 6ஆம் இடம் நன்றாக அமர்ந்து இருக்கணும். அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கவே கூடாது. 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதுதான் லக்னத்திற்கு 6ஆம் இடமும் வரும். இந்த ஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெற்று நல்ல நிலையில் அமர்ந்து என்ன தசா நடக்குதுன்னு பார்க்கணும் சார். தொழில் ஸ்தானம்லாம் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொழில் இறங்கக்கூடாது இல்லையா? அப்போ லக்னத்திற்கு 6ஆம் வீட்டதிபதி தசையோ 8ஆம் வீட்டதிபதி தசையாகவோ 12ஆம் வீட்டதிபதி தசையாகவோ வந்து அந்த தசா காலத்தில் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது ஓஹோன்னு வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாத தசையில் தொழிலை ஆரம்பித்தால் கண்டிப்பாக வேதனைகளையும் சோதனைகளையும் சொல்லொன்னா துயரத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. நான் சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து தசா காலம் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தொழில் மூலமாக ஜெயிக்க போறீர்கள் என்று அர்த்தம். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.